ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமையை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி ட்ரெடிஷ்னலாக செய்கிறோங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வர கோதுமையை அதை நம்ம ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை. கோதுமையை லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி இடித்து மேலே இருக்க தோலெல்லாம் விட்டு வந்துடும். இப்படி இடித்தா யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது இப்போ இருக்க வேலையில். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், கிரைண்டரில் போட்டு விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 மினிட்ஸ் ஓட விட்டிங்கன்னா மேலே இருக்க தோல் இந்த மாதிரி விட்டு வந்துடும். பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா கழிஞ்சோன்னா மேலே இருக்க அந்த தோல் விட்டு வந்துடும். இங்கே கிரைண்டரில் போட்டால் கூட ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு சுத்தமான கோதுமையை உள்ளே போட்டு நல்லா ஆட்டணும். லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டணும். இந்த மாதிரி நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம யாரும் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கோதுமை ஓரளவு ஆட்டினதுக்கப்புறமா தேங்காய் நான் இப்போ ஒரு தேங்காய் முழுசாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து அது கூட ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஆட்டிக்கோங்க. கிரைண்டரில் போட்டு விட்டுருந்தாலும் அதே மாதிரி தான். பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நல்லா ஆட்டியாச்சு. இப்போது சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி சேர்த்து செய்கிறோம். பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக ஆட்டணுன்றது இல்லை. இப்போ நல்லா எண்ணெய் சூடாக காஞ்சிருக்கணும். இப்போ இதில் நம்ம போண்டா மாதிரி பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக மாவில் செய்வோம். இந்த மாதிரி கோதுமை ஆட்டி செய்யும்போது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே சுவையாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது. இது எல்லாத்த விட முக்கியம், நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி தான் நம்ம செய்கிறோம். அது இன்னும் சுவையை அதிகப்படுத்தும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். அந்த காலத்து ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல ஆட்டினதுனால தான் அவங்களுடைய உடலெல்லாம் இன்னும் நல்லா இருக்குது. நம்மளால் அவங்க செய்கிற எந்த வேலைகளையுமே நம்மளால் செய்ய முடியறதில்ல. பாருங்கள், இப்படி நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். வெளியில் இருக்க லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நைஸாக ஆட்டணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஓரளவு ஆட்டினாலே அது நல்ல ருசியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த பக்குவத்தில் தான் ஆட்டணும். தேங்காயும் ஏலக்காயும் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.